ஆனந்த் கிட்ட தான் தான் அழகன்ற விஷயத்த எப்படா அன்பு சொல்ல போறாருன்ற நாளுக்காக நம்ம எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இப்போ நெருங்கிடுச்சுன்னே சொல்லி ஆகணும். சிங்கப்பெண்ணே சீரியல் அப்கமிங் அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அன்பு செம்ம ஸ்மார்ட்டுங்க. நந்தாவை கொண்டது தட்சிணாமூர்த்தி சார் தான்றதை கெஸ் பண்ணி போய் அந்த ப்ளூ கலர் காரோடவே அவரையும் கூட்டிகிட்டு வந்து போலீஸ் முன்னாடி நிறுத்திடுறாரு. இவர் தான் நந்தாவை கொலை செஞ்ச குற்றவாளின்ற உண்மையை போட்டு உடைச்சிட்டு ஆனந்திக்கு வர வேண்டிய அவமானத்திலேருந்து அவங்களோட மானத்தை காப்பாற்றி இந்த கேஸில் இருந்தும் அவங்கள கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணி வெளியவும் கொண்டு வந்துடுறாரு. மகேஷ் ஆனந்திக்காக எந்தவித ஸ்டெப்புமே எடுக்கலையேங்க. இவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஆனந்திக்கு சப்போர்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அன்புவை பார்த்தீங்களா, மகேஷை விட ஒரு படி மேலே போய் களத்தில் இறங்கி இதுக்கான வேலையெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடித்து சாதிச்சும் காட்டிட்டாரு. அன்பு மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலன்னா ஆனந்தியோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அதை நினச்சி பார்க்கும்போதே பயமாக இருக்குது. என்ன ஒன்று, மித்ரா போட்ட பிளானெல்லாம் இப்படி ஃபெயிலியர் ஆகுன்னு அவங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. அன்பு மித்ராவோட சதி திட்டத்தை அடித்து காலி பண்ணிட்டாரு. ஒரு வழியாக எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சின்னு பார்த்தா மனோன்மணி மேடம் ஒரு அதிரடியான முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் ஒன்றா இருக்க வேணாம், தனித்தனியாக ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு ரூம் கொடுத்துட்றாங்க. ஆனந்தி இப்படி தப்பான ரூட்டுக்கு போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான்றாங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்து மேடமை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியே தெரியல. கூடிய சீக்கிரத்திலேயே மேடமை சமாதானப்படுத்தி இவங்க எல்லாரும் பழையபடி ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. இன்னொரு சைட் ஆனந்தி அன்புவை மீட் பண்ணி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அப்படி இருந்தும் அழகையே என்னை வந்து பார்க்கல, அதை நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப வலிக்குதுன்றாங்க. அன்புக்கு கிடைச்ச நல்ல சான்ஸுங்க இது, அதை அவர் மிஸ் பண்ணிடவே கூடாது. நான் தான் உன் அழகாக ஆனந்தின்னு அவர் ஆனந்தி மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சுருக்காரோ அதை எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தணும். அப்படி மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பை அவர் தவற விட்டுட்டாருன்னு வைங்க, இதுக்கப்புறம் இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு அமையுமான்றது சந்தேகம்தான். ஆனந்தி அழகனை விட நமக்கு ஏற்ற சரியான ஜோடி அன்பு தான் சூஸ் பண்ணி அன்பு மேலே ஆனந்திக்கு காதல் உருவாகணும்னு இந்த சீரியல் ஃபேன்ஸாக இருக்கிற எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்படின்றோட வேல்யூபிளான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுடுங்க.